நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு என்பர் இந்து பெரியோர். ஆம், ஆண்டவன் மீது நம்பிக்கை இருந்தால் ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. அவர் சொல்வதிலே பரிபூர்ண நம்பிக்கை கொண்டு பணிந்து விட வேண்டும். பைபிளிலே சில உதாரணங்களை காண்போமா? எகிப்து நாட்டின் அடிமைத்தனத்திலிருந்து தாய் நாடு மீண்டு வரும்போது மாரா என்ற இடத்திற்கு வருகின்றனர். விடுதலை பயணம் 15:25. மாரா என்றாலே எபிரேய மொழியில் கசப்பு என்றுதான் பொருள். அங்கே கசப்பு நீர் தென்படுகின்றது, குடிக்க நீர் இல்லை, முணுமுணுக்கின்றனர். அப்போது மோயிசன் மரத்துண்டு ஒன்றை போட்டு சொல்கின்றார், இப்போது குடியுங்கள், கசப்பும் இனிப்பாக மாறிவிடும் என்கிறார். ஆம், சிலுவை என்ற மரத்துண்டைத்தான் உருவமாக அங்கே காட்டுகின்றார். அடுத்து மெரிபா என்ற இடத்திற்கு வருகின்றனர். குடிக்க நல்ல தண்ணீர் இல்லை. எண்ணாகமம் 20:13. வாக்குவாதம் பண்ணுகின்றனர். எனவே அந்த இடத்திற்கு பெயர் வைக்கின்றார் மோசே, எரிபந்தம் போன்ற மெரிபா என்று. அங்கும் நீர் வழங்குகின்றார் மோயிசன். அடுத்து அரசர்கள் காலத்திலே ஜெரிகோவிலே நடந்தது என்ன? குடிநீர் ஒரே கசப்பு. எலிசேயுடன் முறையிடுகின்றனர். அவர் என்ன செய்தார் தெரியுமா? கசப்பு நீரிலே உப்பை கலக்கின்றார். நமது கேள்வி, எந்த ஊரில் ஐயா உப்பு கசப்பை நீக்கும்? ஆனால் நமது பதில், இதெல்லாம் மக்களது விசுவாசத்தை கடவுள் சோதிக்கும் அக்கினி பரீட்சையாகும். அதன்படி நன்னீராகி விடுகின்றது. அதன் நினைவாகவே ஞாயிறு திருப்பலியிலே தீர்த்த நீரிலே உப்பை கலக்கின்றார் குரு. என்ன சொல்கின்றார்? உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் எதிரியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. இப்படித்தான் கிதியோனது பட்டாளத்து வீரர்களின் பணிவை சோதிக்கின்றார் கடவுள். எப்படி? தாகம் தீர்க்க அவர்கள் ஆற்று நீரை அள்ளி குடிக்கலாகாது, படுத்து கிடந்து நாய் போல நக்கி குடிக்க வேண்டும். நீதிபதி 7:6. அப்படியே செய்கின்றனர். அதிலிருந்து நாம் கற்றிடும் பாடம் என்ன? புயல் காற்றிலே பெண்ணம்பெரிய ஆலமரம் கூட பட்டம் போல் தூக்கி எறியப்படும். ஆனால் வளைந்து கொடுக்கும் சிறிய மூங்கிலோ தப்பித்து பிழைத்துவிடும். இதைத்தான் பைபிளும் உரைக்கின்றது. நெஞ்சில் செருக்குத்தோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். லூக்கா 1:51-52. வள்ளுவரும் உரைப்பார், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். It is about the king who is easily accessible and receptive with kind words. இது மருத்துவருக்கும் பொருந்தும் என்றோம். அதைத்தான் இன்றளவு மருத்துவமனையிலே காண்கின்றோம். எந்த மருத்துவர் மக்களிடம் அன்பாய் பழகுகின்றாரோ அவரது அறைமுன் எப்போதும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. ஆம், தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய்.